ஐயா, சுவாமி கிட்ட வந்த பக்தர்கள்ல ஒரு சிலர், அதாவது ஒரு சில குடும்பத்துல ஒரு இழப்பு, ஒரு மரணம் நிகழப்போதுன்னு சாமிக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தாலும், சாமி வந்து ஒரு சில சமயங்கள்ல ஹோப் குடுக்குற மாரி பேசுற அந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ இது எப்படிங்க? சாமி வந்து முன்கூட்டியே தெரிஞ்சாலும், அத வெளிப்படுத்தாம இருந்த அந்த தருணங்கள், இது எப்படிங்க இது பண்றது? சுவாமி ஒரு பையன் 10 வயசு பையன். அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அவங்க அந்த பையனுக்கு 4 வயசு இருக்கும்போதே சுவாமிகிட்ட வந்தவங்க. அந்த பையனுக்கு வந்து பிரெயின் டியூமரேஜ் அவனுக்கு நடந்தது. பிரெயின் சர்ஜரி நடந்தது. அதனால ஒரு கண் பார்வை அவனுக்கு கிடையாது. கால் வந்து வளர்ச்சி இருக்காது. அவ்வளோலாம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. டாக்டர்கள் வந்து அவன் இன்னும் ஒரு 2 வருஷம் வாழ்ந்தாவே பெருசுங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா சுவாமி வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து சொல்றாரு, "இல்ல அவர் நல்லா இருப்பார், நல்லா இருப்பார், நல்லா இருப்பார்ன்னு" சொல்றாங்க. அத பரிபூர்ணமா நம்புனாங்க. ஆனா அந்த பையன் 10 வயசு ஆகும்போது அந்த பையன் இறந்துருவான். ஆனா அந்த இறக்கறதுக்கு முந்தி அவங்க சாமிகிட்ட வரும்போது அவங்க ஒரு வீடு ஒண்ணு கட்டியிருந்தாங்க. கிரகப்பிரவேசம் வச்சிருந்தாங்க. அந்த கிரகப்பிரவேச பத்திரிக்கை குடுக்கறதுக்காக வந்து சாமிகிட்ட வந்திருந்தாங்க. அந்த பையன் மூலமாவே குடுக்க வச்சாங்க. அப்ப சுவாமி சொன்ன வார்த்தை அந்த பையன்ட்ட, "அப்பா, அம்மா அந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு போகட்டும். நம்ம வந்து அப்பா கட்டின கோல்டு பேலஸ்க்கு போவோம்." அப்படின்னு சாமி அந்த பையன்ட்ட சொல்றார். அவங்கெல்லாம் ரொம்ப பெருமையா எடுத்துக்கிட்டாங்க அத. இவன் பையன் அவன் காலத்துல வந்து பெரிய அரண்மனையே, தங்க அரண்மனையே கட்டுவான்ங்கிற மாரி ஒரு எண்ணத்துல அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு முந்தி ஒரு 2 நாளைக்கு முந்தி அந்த பையன் இறந்து போவான். அதனால அந்த டிவோட்டீஸ்க்கு ரொம்ப ஒரு மன வருத்தம். அதுலேருந்து அந்த டிவோட்டீஸ் வந்து சாமிய பார்க்க வரல. சுவாமிக்கு தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி பண்ணாருங்கிறதுக்கு, சாமி ஒரு கதை சொன்னாரு. நம்முடைய இலக்க அடையணும். அந்த இலக்க அடையறதுக்கு சில பொய்கள் சொல்றதுல தப்பில்ல. அதுக்கு பப்பா ராமதாஸ் சொல்லுவாரு, பத்ரிநாத்துக்கு வந்து தன் மகன கூட்டிட்டு ஒரு தாய் போய்க்கிட்டே இருக்கா. போய்க்கிட்டே இருக்கும்போது, அந்த பிள்ளை வந்து முதல்ல ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டே வருது. கொஞ்ச தூரம் போனா அந்த பிள்ளைக்கு கால் வலிக்குது. "அம்மா இன்னும் எவ்வளோ தூரமா போகணும்?" அப்படின்னு கேட்குறாப்புல. "அதோ அந்த மலை தெரியுதுல்ல, அந்த மலைக்கு போயிட்டா அந்த பக்கம் இருக்கிறது பத்ரிநாத்." அப்படின்னு சொல்றாப்புல. ஆகா, இங்க மலை இங்க தானே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை மறுபடியும் வேகமா நடக்க ஆரம்பிக்கும். அவங்களும் நடப்பாங்க. அந்த மலை தெரிஞ்சவங்க, "எங்கம்மா காணோமே." "அட ஒண்ணும் இல்லடா, அந்த காடு வந்துருச்சுல்ல, அந்த காட தாண்டுனோனே வந்துரும்." இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு சொல்லி, சொல்லி, சொல்லி ஒரு பொய்ய சொல்லி, சொல்லி, சொல்லி அந்த குழந்தைய பத்ரிநாத் வரைக்கும் நடக்க வச்சிடுறாப்புல அந்த தாய். இதே தான் ஒரு குருவும் செய்வார். அடைய வேண்டிய இலக்கு வந்து பகவான. அந்த அடைய வேண்டிய இலக்கு யாரு அடையணுங்கிறது அவருக்கு தெரியும். அது அந்த குழந்தை அடைய வேண்டிய இலக்கு. அதுக்கு வந்து இவனுடைய பாசம் வந்து என்னென்னமோ நினைக்குது. அவங்களையும் வந்து ஒரு குருனுடைய அந்த பிசிக்கல் பெர்சன்ஸ்ல இருக்கிறத விட, இந்த துக்கத்துல அவங்கள வச்சிருந்து அவங்களுக்கு ஞானத்த அருள்றது ரொம்ப முக்கியம். அப்படின்னு அவர் நினைச்சது. ஏன்னா ஒரு கட்டத்துல அவர் சொன்னது என்ட்ட, அந்த மாரி அ வர்றது வந்து இப்ப நின்னு போச்சு. இருந்தாலும் அவங்க இந்த பிச்சைக்காரன்ட்ட வராம இருந்தாலும், இந்த பிச்சைக்காரன் எப்பயுமே அவங்களோட இருக்காரு. இந்த பிச்சைக்காரன் நினைக்காம அவங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. எப்பயுமே இந்த பிச்சைக்காரன் நினைச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க பிசிக்கலா இங்க வராட்டாலும் கூட, இந்த பிச்சைக்காரன் அவங்கள நினைச்சிட்டு இருக்காரு. அவங்க இந்த பிச்சைக்காரன் நினைச்சிட்டு இருக்காப்புல. இந்த மாரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு தேவையானது. அதனால அப்பா இந்த சூழ்நிலைய பண்ணியிருக்கார். அப்படின்னு சொன்னார். இது வந்து ஃபால்ஸ் ஹோப் குடுக்கிறதா இல்ல. அது இல்ல. இலக்க அடைய வைக்கிறதுக்கு தூண்டுதலா இருந்தது. அவருடைய ஸ்டேட்மெண்ட். அவருடைய அருள்னால தான் இத வந்து செய்றாரே தவிர்த்து, அந்த இலக்கு தான் அவருக்கு முக்கியம். அந்த குழந்தைக்கு அந்த இலக்கு ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை அந்த இலக்க அடைஞ்சது. ஏன்னா 6 வயசுல மரணிக்க வேண்டிய அந்த குழந்தை 10 வயசுல மரணிக்குது. அந்த 4 வருஷ காலத்துல அவங்க அப்பா, அம்மாவும் அந்த குழந்தைய அடுத்து, 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 அடுத்து அவங்க சுவாமிகிட்ட கூட்டு வந்துட்டே இருக்காங்க. அந்த குழந்தை மேல அப்படி ஒரு கான்சன்ட்ரேட் பண்றாரு. அந்த குழந்தை கடைசியில இறந்து போகுது. அது குழந்தையினுடைய சரீரம் தான் இறந்து போகுதே தவிர்த்து, அந்த ஆத்மா சாமியோட ஒண்டிட்டா இருந்தது. ஸோ இது வந்து பொய் சொல்லி அவங்கள ஏமாத்துறது இல்ல. அவங்கள அந்த பாதையில செலுத்தணுங்கிறதுக்காக உந்தி தள்ளக்கூடிய சொற்கள் அது.